ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்சிஎல் அப்படின்றதுலேருந்து, அதாவது டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. சரிங்களா, இதில் இருந்து நமக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு. டிஆர்சிஎல்லில் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன்கள், அதாவது தொலைபேசி எல்லாமே சிம் போடக்கூடிய எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலுமே அது வந்து ஒர்க் பண்ணாது அப்படின்ற மாதிரி. அதாவது ஜனவரி 29க்கு பிறகு வந்துட்டு இலங்கையினுடைய நெட்வொர்க்குகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. இலங்கையின் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய டயலாக், ஏர்டெல், மொபிட்டெல் இந்த மாதிரி சிம்மில் வந்துட்டு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. டிஆர்சிஎஸ்எல் சரிங்களா. ஸோ இது பற்றி நானும் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தில் தான் லாஸ்ட்டு மந்த்து சரிங்களா, லாஸ்ட்டு மந்த்துனா நவம்பரில் தான் இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து குவைட்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை அனுப்பியிருந்தேன். இப்போது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? இப்போது நார்மலாக வந்துட்டு இதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் வச்சுருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணணும். என்ன அப்படி பிரச்சனைன்றதை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த நியூஸையும் இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஆர்சிஎஸ்எல் இதில் வந்துட்டு பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை, அதாவது சிம் போடக்கூடிய பொருட்களை வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்குள்ளே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள், அதாவது சிம் போடக்கூடிய பொருட்கள் அனைத்தினுடையதையும் ஐஎம்இஐ நம்பர் ஒன்று இருக்குது. ஐஎம்இஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மோஸ்ட்லி நிறைய எப்படி சொல்கிறது, பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு பேர் தான் அது. அப்போ அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக போட்டு, ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டு அதை வந்துட்டு கொடுக்கணும். இந்த ஐஎம்இஐ நம்பரை கொண்ட ஃபோன்கள் வந்துட்டு, பொருட்கள் வந்துட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கணும். அதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி பார்த்து அதை வந்துட்டு ஒரு அப்ரூவல் லிஸ்ட்டாக வந்துட்டு வச்சுருப்பாங்க. அப்படி வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட இலக்கங்கள், அதாவது ஐஎம்இஐ வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, ஃபோன் பெட்டியிலே வந்துட்டு, ஃபோன் பாக்ஸ்லேயே வந்துட்டு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் அப்படின்ட்டு வரும். இது வந்துட்டு இலங்கையில் ஃபோன் வாங்கின நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து களவில் ஃபோன் கொண்டு வராது. களவில் எப்படின்னா, இல்லீகலாக கொண்டு வரேன். இது எப்படி சொல்கிறது, இப்போ யாராவது வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 1000 2000 கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபோன், இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு 5 ஃபோன் கொண்டு வராது சரிங்களா. அது இப்போ நெட்டில் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு 5 ஒன்று கொண்டு வரையிலும், அந்த மாதிரி சும்மா வெறுங்கையில் வராக்க அந்த மாதிரி ஆக்கிட்ட வந்துட்டு 5 ஃபோனை கொடுத்து விட்டுருது. இப்போ துபாய் சைட்லலாம் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு விலை கம்மி. ஸோ அந்த இடத்துலேருந்து எடுத்து இவன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி டெக்ஸ் அது வந்துட்டு விதிக்கப்படாது ஃபோனுகளுக்கு. இதனால் ஒரு டெக்ஸ் இல்லாமலுக்கு ஃபோன் வந்து வரும். அப்போது வியாபாரிகள் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்வாங்க. மக்களுக்கு வந்துட்டு எந்த லாபமும் இருக்காது, அரசாங்கத்துக்கும் நஷ்டம். இப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏற்பட்டுச்சு. இப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்றத வந்துட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணி சொன்னது தான், ஐஎம்இஐ நம்பர்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன்களை வந்துட்டு இனி வந்துட்டு நாட்டுக்கு அந்த தொலைத்தொடர்புகள் வந்துட்டு நெட்வொர்க்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது, இலங்கை நெட்வொர்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது நான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய பர்சனலுக்கு, என்னோடய வீட்டாக்களுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். நான் ஸ்ரீலங்கா வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய காசில், அதாவது இலங்கைக்கு டெக்ஸாகவும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பும்போது அதுக்குன்னு ஒரு டெக்ஸும் வந்து அளவிடப்படும். நீங்கள் இல்லைன்னு சொல்லி நினச்சாலும் இல்லை, அதுகளுக்கு இருக்குது டெக்ஸ் சரிங்களா. பத்தாததுக்கு யோசிச்சு பாருங்கள், வெளிநாட்டில் வரக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட 3, 4, 5 வருஷத்துக்கு மேலே உழைக்கக்கூடிய அனைத்து பணங்களும் வந்துட்டு இலங்கைக்கு வரக்கூடிய இலவச பணங்கள், அதாவது டாலர்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு வருது. இதனால் அரசாங்கத்துக்கு வருமானம் தான். அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு 5 ஃபோனை கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, 5 ஃபோனை கொண்டு வரோம் சரிங்களா. நான் கொண்டு வந்துட்டு உள்ளுக்கு நெட்வொர்க் ஒர்க் பண்ணலன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுப்பிச்சு. ஓகே, இதுக்கு ஏதாவது ஒரு
சொல்யூஷன் ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு சர்ச் பண்ணப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நம்ம வந்துட்டு நிரப்பி அனுப்ப இயலும். சரிங்களா? அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு TRCSL அப்படின்றது, அதாவது trc.government.lk அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டை நான் சைட்டில் இல்லாட்டி முன்னாடி போட்டு போடுறேன். இப்போ அதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு கீழேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் தான் காட்டுறேன். ஃபோன் சைட்டுக்கு எப்படி வருதுன்னு தெரில. டெஸ்க்டாப் சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா கடைசியாக கிட்டத்தட்ட 13வது ஆப்ஷன். சரிங்களா? 13வது ஆப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார் கஸ்டம் கிளியரன்ஸ் ஆஃப் RTTE ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இப்படியான ஒரு வியூ கிடைக்கும். இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் இருக்கும். அப்ளிகண்ட், அதாவது அப்ளை பண்ணக்கூடியவருடைய பேர், NIC நம்பர், அட்ரஸ், காண்டாக்ட் டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் தி கஸ்டம் டிடென்ஷன் ரிசிப்ட் ஆர் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்புறம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் ரேடியோ அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டெர்மினல் எக்யூப்மெண்ட். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி டிவைஸை வந்துட்டு அனுப்புகிறீங்க, என்ன மாதிரி டிவைஸை கொண்டு வரீங்க அப்படின்றத பற்றி போட்டிருக்கும். அப்புறம் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ரூவல் நாங்கள் வந்துட்டு கொண்டு வரதுலலாம் இதெல்லாம் அப்படி இல்லை, கமிஷன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அப்ரூவல் கொடுக்குறது. சிக்னேச்சர், அதாவது அப்ளிகண்ட் சிக்னேச்சர், இதில் வந்துட்டு நம்ம சைன் வச்சுக்கொள்ளணும். அண்ட் TF அப்படின்றத போட்டு இதோட சேர்த்து நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு NIC காப்பி, நேஷனல் ஐடி கார்டு காப்பியோ வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்துட்டு கஸ்டம் டிடெக்ஷன் ரெசிப்ட் ஆஃப் கமர்ஷியல் இன்வாய்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த இப்போ ஃபோனை வாங்கின இது இன்வாய்ஸு அது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் தி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் RTTE அப்படின்றது. இது வந்துட்டு RTT அந்த டிவைஸை பற்றின டீட்டெயில்ஸ். சரிங்களா? என்னென்ன டெக்னிக்கல் என்ன மாதிரின்ற டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு நான் இப்படி தான் ஃபார்ம் பார்த்துருக்கேன். ஸோ இதை இப்போ நான் வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்புவேன். அனுப்பி அதுலேருந்து என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு, இப்போ அதிலேயே இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நான் இதை வந்துட்டு ஃபோர்வர்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் போகிறேன். சரிங்களா? இதுக்கு முன்னால் இது யார் செஞ்சு போட்டிருக்காங்களா என்ன மாதிரி அதெல்லாம் தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை இன்னொரு வழியில் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில டிவைஸில் வருதா என்னமான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஃபோன்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு லைசன்சிங் அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. லைசன்சிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் வந்துட்டு செல்லுலர் சர்வீஸ் அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. செல்லுலர் சர்வீஸ் அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து கடைசியாக வந்துட்டு அப்ரூவல் இம்போர்ட்டேஷன் ஆஃப் மொபைல் ஃபோன் அண்ட் அதர் மொபைல் டிவைசஸ் அப்படின்றது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு டியூட்டி ஃபில் அப்ளிகேஷன், சரிங்களா? சாரி, டல்லி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். டல்லி நான் என்னென்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். டல்லி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப் டு 5 யூனிட்ஸ் கேன் பி ப்ராட் ஃபார் த பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது 5 டிவைஸ் கொண்டு வரலாம், ஃபோன் வந்துட்டு கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை போடுறது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு இதை ஃபில் பண்ணி அனுப்பி அதுக்கு ரீப்ளை என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோடைய கடைசியில் வரும். ஸோ இப்படி தான் அப்ளிகேஷன் போடுறதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது அடுத்தது, அதாவது இந்த ஒரு நியூஸால், இந்த ஒரு ரூல்ஸால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட் பர்சனலாக என்னோட இது கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் இருந்து டூரிஸ்ட் வராங்க. நம்ம நாடு முழுக்க டூரிசத்தை தான் மெயின் பண்ணியிருக்கு. சரிங்களா? மெயினே நம்ம நாட்டோடது டூரிசம் தான். இப்போது டூரிஸ்ட் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வரார். டூரிஸ்ட்னாலே வெளிநாட்டிலேருந்து வரவங்க தான், சாரி. ஸோ அப்படி வரக்கூடியவருடைய மொபைல் வந்துட்டு வெளிநாட்டு ஃபோன். சரிங்களா? அது ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் இப்போ அவங்களுக்கு நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்னு பண்ணுவாங்க.
நாட்டுள்ளுக்க வந்துட்டாங்க. இப்போ நெட்வொர்க் வேலை செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது இல்லை, சரி அவங்களுக்காண்டி டூரிஸ்ட் சிம் விற்கிறாங்க தானே, அதுகள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா டூரிஸ்ட்டுமே வந்துட்டு ஏர்போர்ட்டில் டூரிஸ்ட் சிம் வாங்குறது கிடையாது. அவங்க உள்நாட்டுக்குள்ளே வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக மக்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம்மை தான் வாங்குறாங்க. அப்படின்றப்போ இன்னொரு பிரச்சனை நமக்கு இருக்குது, சரிங்களா? ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய ஒரு, அதாவது இலங்கை வாழ் மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, சான்ஸ் என்ன அப்படின்னா, ஜனவரி 29க்கு முன்னாடி, சரிங்களா, ஜனவரி 29க்கு முன்னாடி யாரெல்லாம் இலங்கையினுடைய நெட்வொர்க்கில் தங்களுடைய சிம்மை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ, அதாவது இலங்கையினுடைய நெட்வொர்க் சிம்மில் எண்ணத்தில் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்காது, அவங்களோட ஃபோனில் வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் உமாக்கு சரிங்களா, நான் வந்துட்டு அனுப்பின ஃபோனில் அந்த 1909க்கு வந்துட்டு நான் மெசேஜ் போட்டு பார்த்ததில்ல, அன்ரெஜிஸ்டர்ட் டிவைஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் த செல்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் போட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ பரவாயில்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மை போட்டிருக்கோம் அப்படின்றதால ஒரு ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. என்ன அப்படின்னா, கட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. அப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இப்போ அந்த ஃபோமில் வந்துட்டு நான் போட போகிறது எல்லாமே இப்போ வீட்டுக்கு அனுப்பின ஃபோன் வந்துட்டு டீட்டெயில்ஸை போட்டு தான் நான் அந்த ஃபோம் ஃபில் பண்ணி அனுப்ப போகிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில, பட் ஜஸ்ட் ஒரு செக்கிங் தான், சரிங்களா? என்ன மாதிரி அதுலேருந்து ரீப்ளே வருது அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்டாக தரேன். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய ஐஎம்இஐ நம்பர் ரெஜிஸ்டரில் இல்லை, அன்ரெஜிஸ்டர் அப்படின்னு காட்டுது அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் டயலாக்னா டயலாக் கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளுங்கள், மொபிட்டல்னா மொபிட்டல் கஸ்டமர் கேர். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அது ஜஸ்ட் நெட்வொர்க். இது வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுல, ஒரு பொருளை ஒரு நாட்டுக்குள்ளே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுல, சரிங்களா, இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு நெட்வொர்க்ஸால் எந்த சொல்யூஷனுமே உங்களுக்கு தர முடியாது. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகணும் அப்படின்னா, ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு இது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோனை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வழிகளை தேடி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போது இதோட லிங்க்கு எல்லாத்தையுமே நான் தாரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான ரீசன் அவங்க சொல்லணும், சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பிகாஸ் பர்சனலாக நான் இப்போ ஃபோன் அனுப்பியிருக்கிறேன், எனக்கு வந்துட்டு இப்போ இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அதே மாதிரி இங்கே என்னையோட ஒர்க் பண்ணுற நிறைய பெருசுலாங்க சேர்ந்தவங்க இங்கே ஃபோன் வாங்கி வச்சுருக்காங்க, சரிங்களா? இங்கே குவைட்டில் அவங்களுக்குன்னு பர்சனல் யூசேஜுக்காண்டி ஃபோனை வாங்கிட்டாங்க. இப்போது அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா சிம்மே போட்டு இல்லை, சரிங்களா? இப்போ அவங்க இலங்கைக்குள்ளே வாரானுங்க, அந்த டைம் தான் வாரானுங்க. இப்போ 3 வருஷத்து அக்ரிமெண்ட் முடிஞ்சு உள்நாட்டுக்குள்ளே வாராங்க. அப்படின்றப்போ இப்போ அவங்க வந்துட்டு வீட்டோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, வீட்டாக்களுக்கு கால் பண்ணி நான் லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு இலங்கையினுடைய ஒரு சிம் தேவைப்படும், சரிங்களா? ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிம்மை வச்சு கொண்டு இருக்கையிலும் அந்த மாதிரி இருக்குது, இல்லாட்டி அங்கே வந்துட்டு தொடர்பு கொள்றதுக்காண்டி நெட்வொர்க் ஏதோ ஒரு டயலாக் சிம்மை ஏதோ ஒரு சிம்மை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த இடத்துல அந்த சிம் ஒர்க் பண்ணலை அப்படின்னா எப்படி அவங்க வந்துட்டு அவங்களோட வீட்டாட்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இங்கே வந்துட்டு எழும்புது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்கிறது வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சாதாரண நபராக தன்னுடைய ஐஎம்இஐ நம்பர், சரிங்களா, அதை வந்துட்டு இலங்கையினுடைய டிஆர்சிஎஸ்எல்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு இலகுவான வழியே கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வரணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இப்போது ஒரு மெயினாக டூரிஸ்ட்டாகவே எடுத்துப்போம். ஒரு டூரிஸ்ட் உள்ளே வராரு அப்படின்னா அங்கே வந்துட்டு டிஆர்சிஎல்லோட இல்லாட்டி இம்போர்ட் கஸ்டம்ஸால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபோனில் வந்துட்டு இலங்கையினுடைய நெட்வொர்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஐஎம்இஐ நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விடத்து அந்த நெட்வொர்க் வேலை செய்யலை அப்படின்னா, இப்போ டூரிஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு ஏதாவது பர்சனலாக ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் வெளிநாட்டில் உள்நாட்டுக்கு வாராரு, கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழித்து நாட்டுக்கு வாரார். அவருக்கு தன்னுடைய நாட்டிலேயே தன்னுடைய ஃபோனுக்கு
நெட்வொர்க் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதிகமான சட்டத்திட்டங்கள், இப்போ நான் இது என்ன சொல்கிறது, அது பொலிட்டிக் பேசுகிறேன் அப்படின்றது இல்லை, பேசிக்காக அதிகமான சட்டத்திட்டங்கள் இலங்கையிலேயோ எந்த நாட்டிலேயோ சரி, அதிகமான சட்டத்திட்டங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்காமல் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சட்டத்திட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்யாமல், சரிங்களா, ரிசர்ச் பண்ணி ஸோ இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மிச்ச பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுற கிடையாது. ஜஸ்ட் எடுத்தோம், சட்டத்தை போட்டோம் அப்படின்றதோட நிப்பாட்டி கொள்வது. இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இதையும் யோசிக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நியூஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நியூஸ் வருது போகுது, நியூஸ் வருது, சட்டம் வருது போகுது அப்படின்றப்போ மக்களுக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும். இதனால் நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இதுக்கு சரியான ஒரு முடிவை கொண்டு வரணும், சரியான ஒரு அணுகுமுறையை கொண்டு வரணும். கொண்டு வராமல் நீங்கள் வச்சுருக்க ஃபோன்லாம் வேலை செய்யாது, டிஆர்சிஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடல அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒருத்தர் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருப்பார் ஃபோனை, அவர் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கினவர்கிட்ட வந்துட்டு எந்த இதுவுமே டாக்குமெண்ட்ஸுமே இருக்காது, ஃபஸ்ட் விஷயம். அடுத்து அவருக்கு டிஆர்சியில் அப்ரூவலாண்டே தெரியாது. அப்படிப்பட்டவர்கிட்ட போய்ட்டு உங்களோட ஃபோன் வேலை செய்யாது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு டிஆர்சிஎஸ்எல்லில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடல அப்படின்னா அவருக்கு அப்படின்னு என்னன்னே தெரியாது. டிஆர்சிஎஸ்எல்னால் இப்போ எனக்கே பேசிக்காக இப்போ தாங்க தெரிய வந்துச்சு டிஆர்சிஎஸ்எல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு இப்படியெல்லாம் சட்டத்திட்டம் போடுறாங்க அப்படின்றது. சாதாரண குடிமகனாக எனக்கு வந்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரில அப்படின்றப்போ ஓகே, அது என்னோடய பிரச்சனை, பர்சனலாக என்னோட ஒரு என்ன சொல்கிறது, என்னோட இது ஒன்று இருக்குது. ஆனால் பாமர மக்களை யோசிச்சுக்கோங்க. இப்போ வெளிநாட்டுக்கு வர எல்லாருமே வந்துட்டு படிச்சிருப்பாங்க அப்படின்றதும் இல்லை. சில பேர் வந்துட்டு ஹவுஸ் டிரைவிங் அந்த மாதிரி வராங்க, அவங்களையும் படித்தவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து படிக்காத மக்கள், பாமர மக்களும் வருவாங்க, பாமர மக்கள் இருக்கிறாங்க நாட்டில். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு புரியக்கூடிய மாதிரி, அவங்களுக்கு வழங்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலாம். இதெல்லாமே தெரியாது. டிஆர்சிஎஸ்எல்னால என்னென்னு தெரியாது, ஐஎம்இஐ நம்பர்னா என்னென்னு தெரியாத மக்கள் இருக்காங்க. இப்போ இதை எப்படி அடித்து பார்க்குறது, என்னம்மா செக் பண்ணுறது, இது கூட தெரியாத மக்கள் இருக்காங்க. இந்த நியூஸே தெரியாத மக்கள் கூட இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு அப்படின்றது எனக்கு நான் தெரில. என்ன இவங்க பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி அப்படின்றது. நிறைய மக்களுக்கு பாசிட்டிவான மக்களுக்கு நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தும் இந்த மாதிரி சட்டங்கள் பர்சனலாக எங்களை மாதிரி ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போது நான் வந்துட்டு ஃபோன் அனுப்பி போட்டு இப்போ கூறிட்டு இருக்கேன், போடு கட் பண்ணிடுவாங்களோ இல்லையா அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. எனவே மக்களே, இதுக்கான உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது முடிவு, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்டம் வந்துட்டு நீடிச்சிருக்குமா இல்லை இடையிலேயே கவுத்துருவாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் இது முடிய அடுத்ததில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இது எப்படி முடியுது, எப்படி அப்ரூவல் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஃபஸ்ட்டு நான் அனுப்பணும் அப்ளிகேஷனு, அதில் வந்துட்டு அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு எடுக்கணும். அதெல்லாம் எங்கே போய் எடுக்கிறேன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமாக நான் நினைக்கிற மட்டுக்கு ஒரு வெப்பேஜ்லேருந்து எடுத்தால் காணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஃபோன் அனுப்பிட்டேன், புக்ஸும் கிடையாது என்கிட்ட. இப்போ என்னென்னு நான் வந்துட்டு இதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றதும் தெரில. பாமர மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விளங்குற மாதிரி உங்களுடைய, அதாவது டிஆர்சிஎஸ்எல்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலும் இருக்குது, ஃபேஸ்புக் சேனலும் இருக்குது, போய் பார்த்தா ஓப்பனாக மக்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லுமே கிடையாது. எனக்கு நான் புரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். அப்ளிகேஷனை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்ப்போம், ரீப்ளே என்ன வருதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் அனுப்புகிற அப்ளிகேஷனுக்கு அந்த அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கொடுக்குறானான்றதும் பெரிய கேள்வி. அதில் கேட்டிருந்தானே, என்ன அது கேட்டிருந்தான், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டிடிஇ அப்படின்னு கொடுத்துருக்கான். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு அவனோட வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணாலே வருது இல்லை. எங்கேயும் தேடுறது, நான் எங்கேருந்து தேடுறது, எங்களை என்ன சொல்கிறதுன்னே விளங்க மாட்டேங்குது.
குரல்லாம் மாறிட்டு போகுது இவங்களோட பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சட்டத்தை கொண்டு வாரீங்க, சாதாரண மனுஷனா நான் புரிஞ்சுக்கிற முடியலையே. அதாவது இப்போ நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு அதுக்கு என்ன ரீப்ளே வருதுடா அப்படி பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம அந்த ஃபார்மை நிரப்பி கிட்டத்தட்ட அனுப்பி 2 நாள் ஆகுது. நமக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நம்மளுக்கு அந்த மெயிலில் இருந்து. அந்த மெயில் போட்டு 2 நாள் ஆகுது, இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ என்னென்னு தெரில, பட் அப்படி தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. அதுதான் ஃபார்ம், கண்டிப்பாக அதுதான். ஏன்னா பர்சனலாக வந்துட்டு நம்ம ஒரு ஃபோன் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி தான் அந்த ஃபார்ம்லேயே போட்டுருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபார்ம்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ஒரு கவர்மெண்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு சொல்ல இயலாது. அதனால் நான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஆல்சோ இதில் இருந்து நான் ஒரு சில விஷயங்களை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது இலங்கையில் உள்ள புதிய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஆர்சிஎஸ்எல் அப்படின்னா, அதாவது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு. இவங்களுடைய புதிய சட்டம் என்ன அப்படின்னா, இலங்கைக்குள்ளே பதிவு செய்யப்படாத ஃபோன்கள், அதாவது சட்ட ரீதியாக இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டு அதனுடைய IMEI நம்பர்களை சரியாக ரெஜிஸ்டர் பண்ணாத ஃபோன்கள் வந்துட்டு இனி இலங்கையில் வேலை செய்யாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு விதிவிலக்கு வழங்கப்பட்ட ஃபோன்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 28க்கு முன்னாடி இலங்கைக்குள்ளே பயன்படுத்தப்பட்ட இலங்கையினுடைய சிம்களை, நெட்வொர்க் சிம்களை போட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சிம்கள் வந்துட்டு ஃபோன்கள் வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டிஆர்சிஎல்னுடைய வேலையை வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஃபோன்களையும், அதாவது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் கண்காணிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அந்த அடிப்படையில் அவங்க இது செஞ்சு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஃபோன்கள் எத்தனைன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் இலங்கைக்குள்ளே எத்தனை ஃபோன் இருக்குது, என்ன மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத தொலைபேசிகளா ஃபோன்களா அப்படின்றதையும் வந்துட்டு கவர்மெண்டால் தெரிஞ்சுக்கொள்ள இயலும். ஆனால் பாதிப்பு இருக்கிற ஃபோன், பாதிப்பு இல்லாத ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி, அப்புறம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோனில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபோனோட தொடர்பட்டு நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு கண்காணிக்கிறது தான் டிஆர்சிஎஸ்எல்லோட மிகப்பெரிய இது. அப்போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஃபோன்கள் நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையாகும். ஏன்னு சொன்னால் சில ஃப்ரீக்குவென்சிஸ் வந்துட்டு மனித உடம்புக்கு ஆகாது. அதில் வந்துட்டு சில ஃபோன்கள் வந்துட்டு அடித்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோன்கள் வந்து நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் அதில் கண்காணிக்கிறது நம்ம நாட்டினுடைய டிஆர்சிஎஸ்எல்லுடைய வேலை. சரிங்களா? மக்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமா, அடுத்து உள்ளுக்கு எத்தனை ஃபோன் வருது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது தான் அதோட வேலை. அவங்க அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்துட்டு பாமர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படின்றது. இலங்கைக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு எத்தனை ஃபோன் இலங்கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கும். அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோம்லேயே இருக்கும். ஒரு தனிநபர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வாழ்நாள் முழுக்க இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற வாழ்நாள் முழுக்க இல்லை, அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 யூனிட்ஸ் கொண்டு வரையிலும். அது அந்த ஃபோமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் 5 ஃபோன் கொண்டு வரையிலும், அதாவது கஸ்டம்ஸில் பிடிச்சாலும் உங்களுக்கு அப்ரூவல் 5 ஃபோனுக்கு தான் தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. அதனால் பயப்படாமல் 5 ஃபோன் கொண்டு வரலும். சரிங்களா? மற்றது வந்துட்டு இந்த ஃபோமுக்கான அப்டேட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஷோர்ட்ஸில் சரி, இல்லாட்டி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் சரி, எதுலையா சரி போடுறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு தெரில. பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேறு எதுவும் இது சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபோனை போய்ட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸில் டயலாக் மொபிட்டல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டால் அதிலலாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதுக்கான அப்ரூவல் கொடுக்கவும் மாட்டாங்க. ஜஸ்ட்டு அப்போ சிம் போட்டிருக்க சிம்மை இப்போ நான் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃபோனை வந்துட்டு சிம் போட்டிருந்தா அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்றாங்களே, அது என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன செய்யும் அப்படின்னா நெட்வொர்க்ஸ்கிட்ட, அதாவது டயலாக் மொபிட்டல், ஏர்டெல் இந்த மாதிரி சிம்கள்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி டிஆர்சிஎஸ்எல் வந்துட்டு IMEI நம்பர், ரெஜிஸ்டர் பட்ட IMEI நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணப்படாமல் தங்களோட நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆகிக்கக்கூடிய IMEI நம்பரை அவங்க செப்பரேட் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துட்டு டிஆர்சிஎல்ஸில் கொடுத்துருவாங்க. அந்த இதை வச்சு அவங்க வந்துட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. சரிங்களா?
இதுதான் நடக்கும். அதுக்கு மேலதிகமா வந்துட்டு அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. யாரால நெட்வொர்க்ஸால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, முழு பொறுப்பு அதாவது நெட்வொர்க்ஸ கண்ட்ரோல் பண்றது கூட இந்த டிஆர்சிஎஸ்எல் அப்படின்ற ஒரு இதில தான் இருக்கு. அமைச்சுட்டு தான் இருக்கு. அதனால நீங்க டிஆர்சிஎஸ்எல்ல விட நெட்வொர்க்ஸ் பெருசுன்னுலாம் நினைக்காதீங்க. நெட்வொர்க்ஸ விட டிஆர்சிஎஸ்எல் தான் பெருசு. சரிங்களா? அவைங்க தான் அதுக்கான பெர்மிஷனயே குடுக்கணும். அது அவைங்களோட வேலையே அதுதான். சரிங்களா? அதாவது நீங்க அதில போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட நெட்வொர்க்ஸ் வச்சிருக்கணும், எந்த அளவுக்கு அலைபேசி இது கதிர்வீச்சுகள ஃப்ரீக்வன்சிஸ குடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. அந்த சட்டதிட்டத்துக்கு கீழ தான் நெட்வொர்க்ஸே இருக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இது. டிஆர்சிஎஸ்எல் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாரி ஃபோன்கள பதிவு செய்ற இது மட்டும் கிடையாது. அது பெரிய நெட்வொர்க். அது பெரிய ஒரு அமைச்சு. சரிங்களா? அதனால மக்களே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கத்தில இருக்கக்கூடிய சட்டதிட்டம் இது அதாவது என்னென்ன அமைச்சுகள் இருக்கு, அதில என்னென்ன இது வச்சிருக்காய்ங்க, என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்றதையும் கொஞ்சம் கத்துக்கணும். நானும் இனி தான் கத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னு சொன்னா நிறைய அமைச்சுகள் இருக்கு. அவைங்க நிறைய வேலைகள செய்றாய்ங்க. டிஆர்சிஎஸ்எல் அப்படின்றது ரொம்ப எனக்குன்னா இப்ப தான் புதுசா தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அத பத்தி செக் பண்ணி பார்த்ததுல நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நன்றி, வணக்கம்.